Hello everyone, welcome back to my channel. இந்த ட்ரூ கிரைம் சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய கிரைம் ஸ்டோரிஸ் பற்றி நான் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். சில கிரைம் ஸ்டோரிஸ் ஷாக்கிங்காக இருக்கும் அண்ட் சில கிரைம் ஸ்டோரிஸ் ப்ரூட்டலாக இருக்கும். பட் சில ஸ்டோரிஸ் மட்டும் நம்ம ரிசர்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம மனசில் அப்படியே இருந்துட்டு இருக்கோம். இந்த டேனியல் மோர்கோமோட கேஸ் அப்படிப்பட்ட ஒரு கேஸ். இந்த கேஸை நான் படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு கேள்வி தான் என் மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருந்தது. எப்படி பப்ளிக் பிளேஸில் ஒரு ப்ராட் டே லைட்டில் ஒரு 13 வயசு பையன் காணாமல் போக முடியும்? அதுவும் கிறிஸ்மஸ்க்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சந்தோஷமாக ஷாப்பிங்க்கு போகலான்னு வீட்டில் இருந்து கிளம்புனான். பட் ஆனால் வீட்டுக்கு ரிட்டர்ன் போகவே இல்லை. இந்த கேஸ் என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. இந்த பையனோட டிஸப்பியரன்ஸ் மட்டும் கிடையாது, போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ண ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனஸ்ட்லி இது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் மட்டும் கிடையாது, ஒரு ஃபேமிலியோட ஹெண்ட்லெஸ் ஹோப் அண்ட் பேஷன்ஸை பற்றி. அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஸ்மார்ட்டஸ்ட் அண்டர் கவர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஐ ஹவ் எவர் கம் அக்ராஸ். ஸோ யா, லெட்ஸ் கோ பேக் டு வேர் இட் ஸ்டார்டட். December 7, 2003, Sunshine Coast, Queensland, Australia. இது டிசம்பர்ன்றனால கிறிஸ்மஸ் ஃபீவர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. ரோட்ஸ், ஷாப்ஸ் எல்லாமே க்ரௌடட். ஜனங்க எல்லாருமே சந்தோஷமாக கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அது ஒரு சண்டே ஆஃப்டர்நூன். 13 இயர்ஸ் ஓல்டான டேனியல் மோர்கோம் தன்னோட ஃபேமிலிக்காக கிஃப்ட் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வீட்டிலேருந்து வெளியே கிளம்புனான். டேனியல் ரொம்ப சியர்ஃபுல் பாய், ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஹி லவ்ஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. டேனியல் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப்க்கு கிளம்புனாரு. ஷாப்பிங் சென்டருக்கு பஸ் எடுக்கணுமா இருந்தது. இட் வாஸ் அ பிஸி ரோட் சைட். கார்ஸ் எல்லாம் போயிட்டே இருந்தது, பீப்புள் வந்து போயிட்டு இருந்தாங்க. எவ்ரி திங் லுக்ட் கம்ப்ளீட்லி நார்மல். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பஸ் வந்துச்சு. பட் பஸ் ஃபுல்லாக இருந்தனால டிரைவர் பஸ் ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே போயிட்டாரு. டேனியல் நெக்ஸ்ட் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாரு. இதுதான் டேனியலோட லாஸ்ட் கன்ஃபர்ம்டு சைட்டிங். அதுக்கப்புறமா டேனியலை யாருமே அஃபிஷியலாக அலைவாக பார்க்கல. ஜஸ்ட் இமேஜின், ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணியிருந்தா இந்த ஸ்டோரியே நடந்திருக்காது. ஈவினிங் ஆச்சு, நைட் ஆச்சு, டேனியல் வீட்டுக்கு வரல. டேனியலோட பேரண்ட்ஸ் முதல்ல டேனியல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாருன்னு நினச்சாங்க. ஃபோன் பண்ணாங்க, சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் டேனியல் எங்கேயுமே இல்லை. அப்போதான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. இனிஷியலி ஒரு மிஸ்ஸிங் சைல்ட் கேஸ். போலீஸ் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹெலிகாப்டர்ஸ், சர்ச் டீம், மீடியா, வாலண்டியர்ஸ், என்டையர் கம்யூனிட்டி சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. எவ்ரி பாசிங் அவர் ஓப் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே இருந்தது. டேஸ், மந்த்ஸ் அண்ட் இயர்ஸாக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருந்தது. டேனியலோட பேரண்ட்ஸ் ஹோப்பை விடலை. எவ்ரி கிறிஸ்மஸ் அவங்களோட ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இன்னைக்காவது டேனியல் வீட்டுக்கு வந்துருவான்னு தான். டேனியல் காணாமல் போன டைமில் போலீஸ்க்கு ஒருத்த மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அவன் தான் பிரெட் பீட்டர் கோவன். கோவனுக்கு ஆல்ரெடி சில்ட்ரன் ரிலேட்டட் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஹிஸ்ட்ரி இருந்தது. ஸோ போலீஸ் அவனை சீரியஸாக கன்சிடர் பண்ணாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, சஸ்பிஷன் இருந்தாலுமே டேனியலோட கேஸில் அவனை டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு போலீஸ்கிட்ட எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. போலீஸ்க்கு அவனை அரெஸ்ட் பண்ண முடியல. அண்ட் இயர்ஸ் பாஸ். டேனியல் ஃபேமிலி இன்னும் ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதான் போலீஸ் கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ண டிசைட் பண்ணாங்க. கோவனை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு கொஸ்டின் பண்ணுறதுக்கு பதில் அவனே பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ண டிசைட் பண்ணாங்க. அண்ட் ஆனஸ்ட்லி இந்த பாயிண்ட்ல தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுச்சு. போலீஸ் ஒரு ஃபேக் கிரிமினல் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கோவனுக்கு போலீஸ்ன்னு தெரியாத அளவுக்கு ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸர் கொஞ்சம் கொஞ்சமா அவனை நெருங்க ஆரம்பிச்சார். அவனுக்கு இது ஒரு ரியல் கிரிமினல் கேங்குன்னு தான் நம்பிக்கை வந்தது. அவங்க அவனுக்கு மணி, கனெக்ஷன்ஸ், பவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா போலீஸோட டார்கெட் ஒன்னே ஒன்று மட்டும்தான், டேனியலுக்கு என்ன ஆச்சுன்னு கோவன் மூலியமா தெரிஞ்சுக்கிறது. அவங்க டைரக்டா டேனியலை பத்தி கேட்கல. ஏன்னா அப்படி கேட்டா அவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டெட் அவங்க அவனோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரஸ்ட் அண்ட் கான்வர்சேஷன் பில்ட் ஆச்சு. கோவனும் அவனோட பாஸ்ட்டை பத்தி பேச ஆரம்பிச்சான். அண்ட் ஃபைனலி ஒரு பாயிண்ட்ல அவன் டேனியலை பத்தி கூட பேச ஆரம்பிச்சான். அவன் சொன்ன வேர்ஷன் படி டேனியல் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறத அவன் பார்த்திருக்கான். அவன் டேனியலுக்கு லிஃப்ட் ஆஃபர் பண்ணியிருக்கான். டேனியலும் அவன் கூட வெஹிக்கிள் ஏறினாரு.
ஆனா ஷாப்பிங் சென்டருக்கு போகாம கோவன் டேனியல வேற டைரக்ஷன்ல கூட்டிட்டு போனான். ஸோ கோவன் சொன்ன அக்கவுண்ட் படி டேனியல் ரொம்ப பயந்து ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நடந்தது தான் இந்த கேஸோட ரொம்ப டிஸ்டர்பிங்கான பார்ட். கோவன் அண்டர் கவர் ஆஃபீஸர் கிட்ட அவன் டேனியலை செக்ஷுவலா அசால்ட் பண்ணதை பத்தி சொன்னான். அதுக்கப்புறம் டேனியல் டெத் ஆன சர்க்கம்ஸ்டன்சஸை பத்தி டிஸ்கிரைப் பண்ணான். அவன் சொன்ன ஆக்சுவல் வேர்ட்ஸ், "ஈ பேனிக்ட் அண்ட் ஐ பேனிக்ட்." அண்ட் தென் ஹி டிஸ்கிரைப்ட் வாட் ஹீ டிட் வித் டேனியல்ஸ் பாடி. "நீ உண்மையை தான் சொல்றனா எனக்கு அந்த பிளேஸை காமிச்சு கொடுன்னு அண்டர் கவர் போலீஸ் ஆஃபீஸர் கோவன் கிட்ட கேட்டார். கோவன் போலீஸ்னு தெரியாம அண்டர் கவர் ஆஃபீஸரை அந்த லொகேஷனுக்கு கூட்டிட்டு போனா. அண்ட் தேர் ஆல்மோஸ்ட் 8 years after Daniel disappeared, investigators finally found Daniel's remains. இந்த மொமெண்ட்ல தான் கேஸுக்கு ஒரு பதில் கிடைச்சது. ஆனா டேனியலோட ஃபேமிலிக்கு இது ஆன்சர் மட்டும் கிடையாது. 8 வருஷமா டேனியல் எங்க போயிருப்பா, என்ன பண்ணிட்டு இருப்பான்னு யோசிச்சுட்டு இருந்த ஃபேமிலிக்கு இப்பதான் ஃபைனலி உண்மை தெரிய வந்தது. ட்ரூத் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல, பட் அட்லீஸ்ட் ஃபைனலி தே காட் டு நோ வாட் ஹேப்பன் டு தேர் சன். கோவன் லொகேஷனை காமிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா போலீஸ் அந்த பிளேஸை கேர்ஃபுல்லா சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பிளேஸ் ரொம்ப ஐசோலேட்டடா இருந்தது. இயர்ஸ் முன்னாடி டேனியல் டிசப்பியர் ஆன டைம்ல கோவன் சொன்ன எக்ஸாக்ட் லொகேஷன். ஆனா அட் த சேம் டைம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு கேஸ்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைச்சது. இப்போ டேனியலுக்கு என்ன நடந்துச்சுன்னு மட்டும் இல்ல, அதை யார் பண்ணாங்கன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேஜ். பிகாஸ் கோவன் கன்ஃபார்ம் பண்ணது அண்டர் கவர் ஆபரேஷன்ஸ்ல, அதேவே அவன் கோர்ட்ல சொல்லுவானான்னு தெரியல. போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே கோர்ட்ல கோவன் நான் எதுவுமே பண்ணல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி பதில் சொன்னான். கோவன் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா போலீஸ் கிட்ட மர்டர் அக்செப்ட் பண்ணல. இன்ஸ்டட் டேனியலோட டெத்துக்கு நான் ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு டினை பண்ண ஆரம்பிச்சான். கோர்ட்ல அவன் நாட் கில்ட்டின்னு ப்ளீட் பண்ணான். அவனோட டிஃபென்ஸ் ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்குமெண்ட்டை வச்சாங்க. இந்த ஒரு கன்ஃபெஷனை மட்டும் வச்சு அவனை கன்விக்ட் பண்ண முடியாது. ரிமெம்பர், கோவன் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கன்ஃபெஸ் பண்ணல. அவன் ஒரு ஃபேக் கிரிமினல் ஆர்கனைசேஷனோட மெம்பர்னு நினைச்ச ஒருத்தங்கிட்ட தான் பேசிட்டு இருந்தான். ஸோ டிஃபென்ஸ் சைட்ல என்ன ஆர்கியூ பண்ணாங்கன்னா, கோவன் மணி அண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு அந்த ஃபேக் ஆர்கனைசேஷனை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக சொன்ன ஸ்டோரின்னு சொன்னாங்க. பேசிக்கலி அவன் சொன்னது உண்மைன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இதுதான் ப்ராசிக்யூஷனுக்கு இருந்த ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்ச். ஆனா ப்ராசிக்யூஷன் கிட்ட ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இருந்தது. கோவன் நான் டேனியலை மர்டர் பண்ணேன்னு மட்டும் சொல்லலை, அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்தான். டேனியலை எங்க பார்த்தான், அவனை எங்க கூட்டிட்டு போனான், அவனோட பாடி எங்க வச்சிருக்கான், இந்த மாதிரி கேஸுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவன் தான் கொடுத்தான். 2014 கோவனோட மர்டர் ட்ரையல் ஸ்டார்ட் ஆச்சு. கோர்ட்ல போலீஸ் அண்டர் கவர் ஆபரேஷன்ல அவங்க ரெக்கார்ட் பண்ண கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ளே பண்ணாங்க. கோவன் டேனியல் பத்தி பேசின கான்வர்சேஷன்ஸ், அவன் சொன்ன டீடைல் அண்ட் போலீஸ் எப்படி அந்த இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணாங்க, எல்லாமே ஜூரி கன்சிடர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. And finally, March 13, 2014, almost 11 years after Daniel disappeared, Brett Peter Cowan was found guilty of Daniel Morcombe's murder. The following day, அவனுக்கு லைஃப் imprisonment sentence கொடுக்கப்பட்டது with a minimum non-parole period of 20 years. Honestly, இந்த கேஸில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. போலீஸ் கேஸை சால்வ் பண்ண யூஸ் பண்ண மெத்தட் தான். ஒரு சஸ்பெக்டை டைரெக்டாக கொஷின் பண்ணாமல் அவனோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட கான்வர்சேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி வாயாலே உண்மை சொல்ல வச்சுருக்காங்க. அவன் சொன்ன இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக காணாமல் இருந்த டேனியலை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் டேனியலோட பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு கேஸ் சால்வ் மொமெண்ட் மட்டும் இல்லை, அவங்க பல வருஷமாக வெயிட் பண்ணின மொமெண்ட். பல கிறிஸ்மஸ், பல பர்த்டேஸ், பல நைட்ஸ் அவங்களோட குழந்தை எங்கே இருப்பான்னு யோசிச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் இப்பயாவது அவங்களுக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சிச்சு. அண்ட் சம்டைம்ஸ் ட்ரூத் இட் செல்ஃப் கேன் பி பெயின்ஃபுல், பட் நாட் நோயிங் இட் இஸ் ஈவன் மோர் பெயின்ஃபுல். டேனியலோட நேமை அவரோட ஃபேமிலி கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க டேனியல் மொர்கம் ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. சைல்ட் சேஃப்டியை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாங்க. சில்ட்ரனுக்கு சேஃப்டி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் பல ஃபேமிலிஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஸோ டுடே டேனியல் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு ட்ரூ கிரைம் கேஸோட விக்டிம் மட்டும் இல்லை, அவரோட நேம் சைல்ட் சேஃப்டிக்கு ஒரு ரிமைண்டராக இருக்குது. இந்த கேஸை ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டில் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருந்தது. டேனியல் டிஸப்பியர் ஆன அந்த சண்டே அவரோட ஃபேமிலிக்கு இட் வாஸ் ஜஸ்ட் அ நார்மல் டே, ஒரு நார்மல் ஷாப்பிங் ட்ரிப், ஒரு நார்மல் பஸ் ஜேர்னி. ஆனால் சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் ரொம்ப நார்மலாக தெரிகிற ஃபியூ மினிட்ஸ் நம்ம லைஃப்பை என்டையர்லி சேஞ்ச் பண்ணிடும்.
டேனியலோட ஃபேமிலிக்கு டிசம்பர் 7, 2003 அப்படிப்பட்ட ஒரு நாள். ஸோ இந்த கேஸில் உங்கள் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டே பண்ணுற பார்ட் எது? டேனியலோட டிஸப்பியரன்ஸா, இல்லை இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு போலீஸ் எடுத்த அண்டர் கவர் ஆப்ரேஷனா? உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் யா, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு ட்ரூ கிரைம் ஸ்டோரியோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.